எனக்கு டே 42 மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் சாப்பிட்டேன். அப்புறம் இப்போ பைக் ரைட் போக ஆரம்பிச்சிட்டேன். நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல் டே ஃப்ரீ தான். லைட்டாக கூட படிக்க மாட்டேன். ஃப்ரீனா ஃபுல் டே ஃப்ரீ எடுத்துடணும். பட் அப்படியே போயிடுச்சு. ரீல்ஸு, யூடியூப்பு, அனிமின்னு ஈவினிங்காக ஆயிடுச்சு. என்ன பேசுகிறேன்னு தெரில. அதனால் நானே பேசலான்னு வந்துட்டேன். இன்றைக்கி டே 42. இத்தனை நாளாக நான் ரீல் போட்டதுக்கு காரணம் அன்றைக்கி எடுத்த முடிவு தான். ஷெடியூல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருந்தேன். அப்போ வந்து யோசித்தேன், ஐயோ காலேஜ் லைஃப் முடிக்க போகிறோமே, இதுக்கப்புறம் என்ன, இனிமேல் இந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருக்காது. நான் ஒரு பெருசானா கூட எனக்கு இதெல்லாம் திரும்பி ஞாபகம் கூட வராது, மறந்துடுவேன். இது எப்படியாவது நான் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எங்கேயாவது அப்படின்னு யோசிக்கும் போது, சரி பெருசாக விலாக் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் என்கிட்ட ஒரு டம்மியான ஃபோனு, கேமரா கூட பார்க்கலாம், நீங்கள் மட்டமான குவாலிட்டி தான். இருந்தாலும் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சும்மா அப்படின்னு ஒரு ட்ரையல் தான் இது. அதிலே விலாக் எடுத்து 42 நாள் கன்சிஸ்டண்ட்டாக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, யாராவது அப்படியாவது என்னடா யோசிப்பாங்க, என்னடா லூஸ் மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு. பட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் இது நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னாங்க. எனக்கும் அதே தான் தோணுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் நெவர் டூ லேட். ஸோ அதுக்கப்புறம் மாங்கா படிச்சுட்டேன். மெடிசன் போட்டு 13 டேஸில் 7 டேஸ் இன்னோட முடியுது. மீதி 6 டேஸ் எக்ஸாம் முன்னாடி போட்டேன். அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கடு மூவியாக பார்த்துட்டு இன்னொரு டே முடிக்கிறேன். நாளைலேருந்து மறுபடியும் படிக்கிறது கண்டினியூ பண்ணிடுவேன். பாய்.